ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கே பார்த்தீங்கன்னா காமராஜரோட நினைவு நினைவு இடம். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியில இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கதான் நிற்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, அந்த காமராஜரோட பழைய நினைவுகள் இருக்கணுங்கிறதுக்காண்டி அவரோட போட்டோஸ்ல இருந்து எல்லாமே, அந்த பழைய டைம்ல எடுத்த போட்டோஸ்ல இருந்து எல்லாமே இதுல வந்து பதிச்சு வச்சிருக்காங்க. அவரு வெளிநாட்டுல உள்ள பிரதமர்களை சந்திச்சதுல இருந்து எல்லாம் இருக்கட்டும், அது போக இங்க நம்ம உள்ள இந்தியாவாங்க. பிளஸ் இந்த இடம் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கு. நம்ம கன்னியாகுமரிக்கு வந்தாலே ஒரு இந்த இடத்துக்குள்ள வந்தோம்னா அவ்வளவு கூலிங்கான இது இருக்கு. மேல உள்ள இடங்கள்லாம் பாருங்க, மேல வந்து பாருங்க அவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கு. கிரவுண்ட் டு மேல வந்து அவ்வளவு கிளியரன்ஸ் இருக்கிறதுனால, பிளஸ் நம்ம வந்தோம்னா இங்க உள்ள காமராஜர் வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்ம அவரை வணங்கிக்கிட்டு பிளஸ் இங்க நம்ம கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த இடம். பிளஸ் அவரோட நினைவுகள் வந்து ஒவ்வொன்றும் அவ்வளவு சூப்பரா வந்து அந்த போட்டோஸ் வந்து பதிச்சிருக்காங்க. அவர் வந்து கயிறிழுத்தல் போட்டிகள், அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து கயிறிழுத்தல் போட்டிகளா இருக்கட்டும், அதுபோக நிறைய பிரதமர்ஸ் வெளிநாடுகள்ல போய் சந்திச்சது, அவரோட இறுதி அஞ்சலி எல்லாமே போட்டோஸ் எல்லாமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ யார் வந்தாலுமே ஐயாவோட நினைவு மண்டபத்துல வந்து இருந்து நீங்க கொஞ்ச நேரம் இருந்து போனீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இந்த கன்னியாகுமரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம எல்லாருமே இங்க வந்துட்டு போங்க. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வரிசையாக எல்லா ஃபோட்டோஸையும் காமிக்கும் பாருங்கள். இதில் பாருங்கள், பெரிய பெரிய தலைவர்களோட அவரோட சந்திப்பு அந்த மாதிரி பிக்சர்ஸ் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. அதே போல் அவர் வந்து கடைசியாக இறுதி அஞ்சலி செலுத்தினது எல்லாமே, அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தின எல்லா பிக்சர்ஸுமே இதில் இருக்குது. பெரிய பெரிய வெளிநாட்டு பிரதமர்ஸ் தலைவர்கள் அவங்களோட எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா காமராஜர் வந்து ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரை வந்து நீங்கள் வந்து யாரு கூடயுமே ஒப்பிடவே முடியாது. அந்தளவுக்கு அவர் ஒரு பெரிய தலைவர். இப்போவும் நிறைய பேர் சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்துடும், காமராஜர் ஆட்சியை கொண்டு வந்துடும். அதெல்லாம் ஒரு காலத்துலையும் நடக்க போகிறே கிடையாது. காமராஜருக்கு இணை காமராஜர் தான், அவருக்கு இணை வேறு யாருமே கிடையாது. சரிங்களா? ஸோ அவரோட வாழ்க்கையில் அவரோட முதலமைச்சராக இருந்த டைம்லேயும் இருக்கட்டும், அவர் இந்த இந்தியா வந்து விடுதலைக்காக அவர் போராடினது, நிறைய தியாகங்கள் பண்ணது இந்த மக்களுக்காக, அதெல்லாம் யாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியலை. ஆனால் இந்த நம்ம இடத்துக்கு போய் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த தலைவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, அவரோட நினைவுகள் அப்படியே நமக்குள்ளே வந்து போகுது. அந்த அளவுக்கான ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரோட இடத்த வந்து யாராலையும் சமன் பண்ணவே முடியாதுங்கிறது வந்து அந்த இடத்துக்கு நம்ம போனாலே நமக்கு அப்படியே புரியுதுங்க.